சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சார், இப்போது வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்துவால் என்ன பயன் அப்படின்ற சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வாஸ்து அப்படின்னோடனே பஞ்சபூதம் அடிப்படை, அதை வச்சு நம்ம பயமுறுத்துகிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு சில கான்செப்ட்ஸ், இல்லை வாஸ்து இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர். ஆனால் நிச்சயமாக வாஸ்து என்பது உண்மையா அப்படின்ற ஒரு சில நபர்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய நேயர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வாஸ்து என்பது உண்மை. என்ன சார் உண்மைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் உண்மையா? நிச்சயமாக உண்மை. அப்போ வாஸ்து உண்மையானா உண்மை சார். அது யார் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது. சார், வாஸ்துவில் என்ன சார் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சூரியன் தான் சார் அடிப்படை. இந்த வாஸ்துவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்றாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாஸ்து என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி, சார் வீட்டுக்கு மட்டும்தான் வாஸ்து இருக்கா, அல்லது நான் படிக்கிற ஸ்கூலுக்கு வாஸ்து இருக்கா, நான் உத்தியோகம் செய்கின்ற இடத்திற்கு வாஸ்து இருக்கா, அனைத்து இடங்களுக்கும், மருத்துவமனைக்கும், பள்ளிக்கூடத்திற்கும், காலேஜ், அனைத்து விஷயங்களுக்கும் வாஸ்து என்பது உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன சூரியன் தான் அடிப்படை, பஞ்சபூத தத்துவம் தான் வாஸ்து. அப்போது நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ராகுக்கு ஹோமம் பண்ணு, கேதுக்கு ஹோமம் பண்ணு, ராகு கேது பரிகாரம் பண்ணு, செவ்வாய் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணு, அல்லது குருவை ஆக்டிவேட் பண்ணு, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த கிரகத்தை பாருங்க அப்படின்ற சில விஷயங்களே வாஸ்துவில் கிடையாது. நாம் ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடானது எப்படி இருக்க வேண்டும், ஃபஸ்ட்டு பேசிக்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க சார், அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும்? சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு எப்படி இருக்கணும்? சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக சில விஷயங்கள் நம்ம மனையை சுற்றியோ அல்லது வீட்டை சுற்றியோ வடகிழக்கில் ஒரு இயற்கையாக ஒரு போர் இருக்குது, அல்லது நீங்களே உங்கள் மனைக்குள்ளே ஒரு போர் போடுறீங்க, அது ஈசான்யத்தில் தான் போடணும். ஒரு ஊரணி இருக்குது, ஒரு ஏரி இருக்குது, அது ஈசான்யத்தில் இருக்குன்னா ரொம்ப நல்லது. அப்போது வாஸ்துவில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? அது என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வீட்டில் நீங்கள் குடியிருந்தால் உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் வாஸ்து ஏற்படுத்தி கொடுக்கும் சார். எப்படி சார் சொல்கிறீங்க? அப்போ நிறைய பேருக்கு பணம் இருக்கு, அவன்லாம் வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்கான் அப்படின்னா, வாஸ்துவில் ரெண்டு விஷயங்கள் சார். இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாமல் வெற்றி சார். நான் சொல்கிற கான்செப்டு, இழப்பே இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் வாஸ்துபடி நீங்கள் உங்களுடைய வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் அமைத்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் சார். அது என்ன கான்செப்டில் நம்ம வாஸ்துபடி வீட்டை அமைத்து கொள்வது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வீடானது சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டேன். அந்த வீட்டில் உச்ச வாசல் இருக்க வேண்டும், அதாவது மெயின் டோர். அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் படிக்கட்டு எங்கே இருக்க வேண்டும்? வடக்கிலையும் கிழக்கிலையும் அதிக காலி இடம் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டை சுற்றி தெரு வருகிறதா? அந்த தெருவானது
உங்களுடைய மனைக்கோ உங்களுடைய வீட்டிற்கோ நேராக வந்து குத்தலாக இருக்கிறதா? தெருக்குத்து, தெருப்பார்வை. படிக்கட்டு, தெருக்குத்து, தெருப்பார்வை. அதற்கப்புறம் என்ன சொன்னேன்? மெயின் டோர், தலைவாசல். வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்க வேண்டும், தெற்கும் மேற்கை விட. வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும், தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும், கனமாக இருக்க வேண்டும். நான் சொன்ன விதியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனையில் பொருத்தி பாருங்க. அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா சார் ஓரளவுக்கு கரெக்டாக வருது சார். அப்போது நீங்கள் ஒரு 40% ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணலாம் சார். என்ன சார் 100% லீட் பண்ண முடியாதா அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், வாஸ்துவில் 100% வாஸ்துலாம் கிடையாது சார். 40% தான் வாஸ்து பண்ண முடியும். மேக்ஸிமம் 55% வாஸ்து பண்ணலாம் சார். அதற்கு மேலே நான் 100% வாஸ்து பண்ணுறேன்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பொய் சார். நீங்கள் 40% வாஸ்துபடி ஒரு வீட்டை அமைத்து கொண்டாலே நீங்கள் வந்து ஒரு 75-80% நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம் சார். சூப்பராக இருக்கலாம். இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படி நீங்கள் உங்கள் வீட்டை அமைத்து கொள்ளுங்கள். இதற்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த வீடானது எப்படிலாம் நன்மை செய்யும் தெரியுமா? உதாரணத்துக்கு அந்த வீடு வாஸ்துப்படி இருக்குது, உச்ச வாசலில் இருக்குது அப்படின்னா விரைந்து திருமணம் நடந்துடும், விரைந்து உங்களுக்கு வேலை கிடைத்து விடும். அதனால தான் பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லி வச்சாங்கன்னு தெரியுமா? வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை செய்து பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடந்துடும் சார். நான் என்னுடைய இந்த சர்வம் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு 15 வருஷமாக ஒரே வீட்டில் இருக்கேன் சார், ஒரு முன்னேற்றமும் இல்லை சார், எனக்கு மிகப்பெரிய பணம் வந்தால் உடனே செலவாயிடுது சார் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நல்ல வாஸ்துபடி உள்ள ஒரு வீட்டுக்கு மாறிடுங்க சார். வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க முடியாது சார். அவன் வீட்டுக்காரன்ட்ட போய் நீ இதை விட அதை விடனா ஒத்துப்பாங்களா? முதல்ல வீட்டை காலி பண்ணுறான்வான். நான் என்ன சொல்லுன்னா, வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்கலாமா அப்படின்னா ஒரு 20% தான் பார்க்க முடியும். கிழக்கும் வடக்கும் பொது சேவர் இல்லாமல் ஒரு வீடு இருந்தால், கிழக்குலேயும் வடக்குலேயும் ஜன்னலாக இருந்தால் நீங்கள் அந்த வாடகை வீட்டுக்கு போகலாம் சார். அப்போ அங்கே போயிட்டா என்ன நடக்கும்? கிழக்குலேயும் வடக்குலேயும் ஜன்னல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானம் வரும், நல்ல மைண்டு இருக்கும் சார். இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு மூடி இருக்க வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க, அந்த வீட்டில் குடிகாரங்க இருப்பாங்க சார். இல்லை வடக்கு மூடிய வீட்டில் இருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கு வருமானம் வராது. இவ்வளோதான் கான்செப்டு. வாஸ்துவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் பார்த்தோம். வாடகை வீட்டில் எப்படி இருந்தால் நன்மைகள் நடக்குன்றதை பார்த்தோம். இனிமேல் நிறைய விஷயங்களை நாம் இந்த சர்வம் டிவி வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். நன்றி, வணக்கம்.